அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான இஃப்தாருக்கு சில்லி பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு மைதா மாவு பெனஞ்சு ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. இப்போ அதை மூடி வச்சுருக்கோம். கிர்னி பழ ஜூஸ் அடிக்க போகிறோம். கிர்னி பழம் திரிய வச்சுருக்கேன். அதுக்கான பால். நைட்டுக்கு இன்றைக்கி சஹருக்கு மொச்சப்பயிறு குழம்பு தான் காய்ச்ச போகிறோம். மொச்சப்பயிரை ஊற வச்சுருக்கேன். இப்போ கிர்னி பழ ஜூஸ் அடிக்க போகிறோம். அதுக்கு போட்டுக்கலாம். ஜீனி போட்டுக்குவோம். சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்குவோம். பழம் நல்லா அரைஞ்சிடுச்சு. பால் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு பால் ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. பால் ஊற்றி ரொம்ப பால் ஊற்ற வேணாம். நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். மிச்சத்தை வச்சுட்டேன். சில்லி பரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சு வச்சு இப்போ நம்ம சுட்டுட்டோம். இந்த மாதிரி சதுரமாக வெட்டி சுட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்றும் இல்லை ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் உண்மையிலே இதை எண்ணெயில் போட்டு பொரித்து வேறு மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு தான் சரி. நோம்பு நேரத்தில் நம்ம ஏன் எண்ணெயில் வேணான்னு தான் இப்படி வரணும். மறுபடியும் எதுக்கு எண்ணெயிலே போட்டு பொரிக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். எல்லா பரோட்டாவையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வெங்காயம் 4-5 வெங்காயம், 3 தக்காளி, குடமிளகா, மல்லி, புதினா கீரை, கருவேப்பில்லை. இப்போ வெங்காயம் தள்ளி கொடுப்போம். வதங்கிருச்சு. ரொம்ப வதங்க வேணாம். தக்காளி, இந்த குடமிளகா அதையும் போட்டுக்குவோம். லைட்டாக வதக்குனா போதும். ரொம்ப வதக்கிறாங்க. இப்போ மல்லி புதினா போடுறோம். சிக்கன் 65 பவுட்ரு அதில் ஒரு 1/2 பாக்கெட் போடுவோம். ரெட்டு கலரு பொடி கலருக்காக. இப்போ லெமன் புளிரோம். உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே அந்த மசாலாவில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்குவோம். பத்தலைன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். நான் உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா அவ்வளோதான், சாப்பிடவே முடியாது. இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பரோட்டாவை கொட்டுறோம். கொட்டி நல்லா எல்லா பக்கமே ஈவனாக பிரட்டி விட்டுருவோம். நல்லா எல்லா பக்கமே ஒரே மாதிரி பிரட்டி விட்டு மூடி வச்சுருவோம். ஏற்கனவே சிக்கன் போட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அது இந்த வைகை வைப்ஸ் சேனலில் இருக்கும். ஃபுல் வீடியோ அதையும் பார்த்துருக்கீங்க. ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான இஃப்தார் ஸ்பெஷல்